அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. கொடூர விபத்துகள் நடக்கிறதே, கொடூர மரணங்கள், இதெல்லாம் கூட ஆத்மாவின் விருப்பம் தானா? ஆத்மா விரும்பினதுனால தான் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கின்றதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதில் சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிற ரோட்டில் ஒரு இளைஞர் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு 5 பேர்த்த அடித்து ஸ்பாட் அவுட். அவங்களோட உடல்லாம் செதஞ்சு போச்சு. அப்போது இந்த மாதிரி கொடூரமான மரணங்களும் அந்த 5 பேருக்கு நிகழ்ந்திருக்குன்னா அது அந்த ஆத்மாக்கள் விரும்பியதால் தானா அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்க இல்லையா? இது ஆத்மாக்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே பிளண்ட்டாக சொல்லிட முடியாது. இதுக்குள்ளே நிறைய ஆழமான ஞானங்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா எளிமையாக நான் விளக்குறேன். ஃபஸ்ட்டு, இதில் 100% உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1, விபத்தை ஏற்படுத்தினார் இல்லையா காரை ஓட்டிகிட்டு போன நபர், அவரும் அந்த விபத்தில் அடிபட்டு இறந்தாங்க இல்லையா அந்த 5 பேர், அந்த பாதிக்கப்பட்டவர்கள், இந்த 2 பேருமே, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தியவர், பாதிக்கப்பட்டவர்கள், இந்த 2 பேருமே அந்த நிகழ்வை, அந்த விபத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தார்கள் என்பது 100% உண்மை. எதனால் அந்த நிகழ்வை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தார்கள் அப்படிங்கிறத ஆத்மாவின் விருப்பம்னு அப்படியே பிளண்ட்டாக நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போது இதை 2 கோணத்திலிருந்து பார்க்கலாம். ஒன்று, அந்த விபத்தை ஏற்படுத்தியவர் டிரைவர், அந்த நபரினுடைய ஆத்மாவின் விருப்பம் இல்லைன்னா விதி நிர்ணயம் அப்படிங்கிற கோணம். 2வது, இந்த விபத்தில் அடிபட்டு இறந்தவர்களுடைய விதி நிர்ணயம் அல்லது அவர்களுடைய ஆத்மாவின் விருப்பம் அப்படிங்கிற கோணம். ஃபஸ்ட்டு, விபத்தை ஏற்படுத்தியவர். இப்போது இவர் போய் அடித்ததுக்கு காரணம் அவர் ஆன்மா விருப்பப்பட்டதுனால தான் கேட்டிங்கன்னா 90% இல்லை. 90% இந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணம் அந்த காரை ஓட்டிகிட்டு போனவருடைய அலட்சியம்தான், இல்லைன்னா மனம் சம்பந்தமான விஷயம்தான். இது அவருடைய ஆத்மாவின் விருப்பம் கிடையாது. ஆனால் அத்தகைய நிகழ்வு நடக்கும் சாத்தியம் என்பது அந்த ஓட்டிட்டு டிரைவருடைய விதி நிர்ணயத்தில் கட்டாயம் உண்டு. ஆனால் அது ஏன் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவருடைய அலட்சியத்தால், இவருடைய கவனக்குறைவால். இப்போ இதே டிரைவர் அமெரிக்காவில் ஓட்ட சொன்னீங்கன்னா கவனமாக ஓட்டுவார். ஏன்னா அங்கே அது ஃபைனை போட்டுருவாங்க. ஓவர் ஸ்பீட் போனீங்கன்னா, ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் எல்லாமே கொஞ்சம் அலட்சியம்தான் இல்லையா? அப்போது இவருடைய அலட்சியத்தால் நிகழ்ந்தது தான் இந்த தம்பி. நான் பொதுவாக சொல்ல, பொதுவாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற விஷயங்களில் 90% மனிதர்களுடைய மனதினால் வரக்கூடிய அந்த கவனக்குறைவால் தான் இது நடக்கிறது. ஒரு 10% மட்டும் அவருடைய ஆத்மாவின் விருப்பமாகவும் இருப்பதுண்டு. அந்த விதி நிர்ணயம் என்பதே அவ்வாறு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்போது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பில்லாமல் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அவர்கள் ஒரு மாபெரும் மனிதராக மாறுவாங்க, ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக மாறுவாங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எப்படி ஒரு புத்தர் ஒரு மரணத்தை பார்த்த உடனே அப்படியே மாறினாரோ, ஒரு ஞானி ஆனாரோ, அசோகன் அத்தனை பிணங்களை போர்க்களத்தில் பார்த்த உடனே அவரோட மனம் மாறிச்சோ, அந்த மாதிரி சில சமயங்களில் ஒரு சில பேர் மாபெரும் மனிதர்களாக மாற வேண்டும் அப்படின்றதுக்கு அவங்க விதி நிர்ணயத்திலே சில பதிவுகள் இருக்கும். அது கட்டாயம் நீங்கள் கடந்து தான் ஆக வேண்டும். அதை கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அப்படி ஒரு சாத்தியம் இருந்ததுன்னா இந்த நிகழ்வு என்பது அவருடைய ஆத்மாவின் விருப்பமாகவும் இருக்கும். அப்போ அந்த 5 பேர் அடிபட்டு இறந்தாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த நபருக்கும் ஆத்ம உடன்படிக்கை இருக்கும், சோல் அக்ரிமெண்ட் இருக்கும். அவங்களுடைய விதி நிர்ணயம் முடிஞ்சிச்சா இல்லையா, அது பின்னால் பார்ப்போம். ஆனால் இது நிகழ்ந்ததுக்கு உண்டான காரணம் இது இவருடைய பிறப்பின் நோக்கம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இப்போ இது நடந்ததற்கு பிறகு இந்த தம்பி வண்டி ஓட்டிகிட்டு போனவர் குற்ற உணர்ச்சியில் விழுறாரா, இல்லது இதையே ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனாக அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மிகப்பெரிய மனிதராக மாறுறாராங்கிறது அவர் அதை எப்படி புரிஞ்சுட்டு ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது அவரோட மனதின் விருப்பம் தான். ஆனால் இதையே ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பாயிண்ட்டை வச்சு ஒரு மாபெரும் மனிதராகவும் மாறலாம். சரிங்களா? ஸோ அப்போது 90% இது மனதால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த கொடூர மரணங்கள், இது ஆத்மாவின் விருப்பம் அல்ல. 10% அப்படி விருப்பமாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. இப்போது வண்டியில் அடிபட்டு இருந்தாங்க இல்லையா அந்த 5 பேர், அவர்கள் ஏன் இவ்வாறு அந்த மரணத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னா, இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அநேகம் சதவீதம் அவர்களுடைய கவனக்குறைவு தான். இப்போ ரோட்டில் நடந்து போகிறவங்க அந்த ஓரத்தில் நடந்து போகிறதில்ல. பொதுவாக சொல்கிறேன்,
ரோட்லேயே தான் நடந்து போகிறாங்க. இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா நடு ரோட்டில் யாரும் நடந்து போக மாட்டாங்க, ஓரமாக தான் போவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகள் எப்படின்னு வந்து நடு ரோட்டில் நிற்குதோ அதே மாதிரி மனிதர்கள் வந்து நடந்து போகிறதும் உண்டு. ரோட் அவேர்னஸ் அப்படி ரோட் டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கம்மி. அப்போது அவரும் அலட்சியமாக ஓட்டிட்டு வந்து இவர்களும் அந்த ரோட்டில் அலட்சியமாக நடந்து போயிருந்தாங்கன்னா அப்படித்தான் வந்து அநேக ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அப்போது அநேகம் பர்சன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்தில் அடிபட்டவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனம் சம்பந்தமான கவனக்குறைவு சம்பந்தமானது தான். ஆனால் சில சமயங்களில் அவங்களுடைய விதி நிர்ணயம் என்பது முடிந்திருக்கும். இதற்கு மேல் இந்த பூமியில் வாழ வேண்டியதில்லை அப்படின்னு. அவர்களுடைய மரணத்தை சில சமயத்தில் இப்படி கொடூர மரணங்களாகவும் அவர்கள் வந்து டிசைன் பண்ணுறது உண்டு. ஏன் சார் அந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து அந்த மரணம் என்பதே இவ்வாறு தான் கொடூரமாக நிகழ வேண்டும்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இறந்துட்டீங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து உங்கள் உடம்பை வந்து எரிச்சிருவாங்க, இல்லை புதைச்சிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னோட உறுப்புக்களை தானம் செய்வாங்க. தன்னுடைய கிட்னி, தன்னோட இதயம், லங்ஸு இந்த மாதிரி உறுப்புகளையும் வந்து கல்லீரல் இது மாதிரிலாம் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கொடுத்துருவாங்க. ஆர்கன் டொனேட் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும், உங்களுடைய உடம்பு சிதைக்கப்படுகிறது. கட் பண்ணி அந்த உறுப்புகள் என்பது கட் பண்ணி எடுக்கப்படுது. அதுவும் ஒரு சிதைவு தான். ஆனால் அதை சிதைவாக நீங்கள் கருதுவதில்லை இல்லையா? இன்னொருத்தர் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மரணங்களை ஆத்மா விரும்பி ஏற்றுக்கொள்வது அதன் விதி நிர்ணயத்திலேயே வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுனால இது ஒரு பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக மாறுதா இல்லையா? இப்போ ஒருத்தர் மட்டும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனால் 5 பேரும் இறந்ததுனால இது ஒரு மிகப்பெரிய நியூஸாக மாறி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களில் போய் மனசில் பதியுது. ரோட்டில் நாம் கவனமாக நாம் வண்டி ஓட்ட வேண்டும். ரோட்டில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அஜாக்கிரதையாக நடந்து போனால் கூட நாம் கவனமாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு எல்லாத்தோட மனசுலையும் வரும். ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கும் நம்ம ஓரமாக நடந்து போகணுன்ற ஒரு சமிஞ்சை என்பது வந்து கிடைக்கும். அப்போது இது மாதிரி வந்து ஒரு ஒட்டுமொத்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் வந்து ஒரு சில படிப்படையாக தங்களுடைய மரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்கன்னா இதை அவர்கள் கொடூர மரணம் என்று அவங்க டிஃபைன் பண்ண மாட்டாங்க. இது கொடூரமாக நிகழ்ந்ததால் தான் அவ்வாறு மனிதர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்னா அதுக்கு எத்தகைய மரணம் சரியோ அதுக்கு மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு வாய்ப்பு. சில பேர் என்னன்னு சொன்னால் 3 பேர்த்துக்கு விதி முடிஞ்சிருக்கும். அந்த அடிபட்டு இறந்த 5 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு விதி முடிந்திருக்காது. அப்போது சில சமயத்தில் ஆத்மாக்களே அவர்களுடைய விதி நிர்ணயத்தை கட் ஷார்ட் பண்ணுறது உண்டு. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும், இப்படி ஒரு தாக்கம் என்பது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு போகணும்னு அவங்க உயிரோட 2 பேர் வந்து இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் இருந்திருக்கலாம். அது நார்மலாக தான் இறக்கணும் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா சில சமயங்களில் ஆத்மா என்பது வந்து அந்த விதி நிர்ணயத்தை ஒரு நல்ல நோக்கத்திற்காக கட் ஷார்ட் செய்து கொள்வதும் உண்டு. இதுக்கும் ஒரு சாத்தியம் உண்டு. இல்லைன்னா 5 பேர் இறந்தாங்க. அதில் 2 பேர் 3 பேருடைய விதி நிர்ணயம் என்பது இவ்வாறு தான் நிகழ வேண்டும். 2 பேர்த்தது அஜாக்கிரதையாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. சில சமயத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவர் இறந்துருப்பார் அவர். அப்படி இறக்கும் பட்சத்தில் என்னன்னு சொன்னால் அது அலட்சியமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சில சமயத்தில் வந்து அவ்வாறு தான் அவர் மரணமடைய வேண்டும்னு சொல்லி ஆன்மா முடிவு பண்ணியிருந்தது. அடிபட்டவர்களுக்கும் அந்த ஆன்மா என்பது அவ்வாறு தான் முடிவு பெற்றிருந்ததுன்னா ஆக்சிடெண்ட்டில் ஓட்டிகிட்டு போனவரும் இறப்பார், அடிபட்டவங்களும் இறப்பாங்க. ஏன்னா ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது வந்து ஒரு அனுபவம். பிறப்பு இறப்பு 2மே ஆத்மா கிடையாது. இந்த 2மே பிறப்பதைப் போலவும் வாழ்வதைப் போலவும் இறப்பதைப் போலவும் ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கின்றது ஆத்மா. தனக்குள் நிகழும் ஒரு கனவு அப்படிங்கும்போது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டியாக தான். இப்போ நீங்கள் ஒரு பஃபேக்கு போனீங்கன்னா கூட ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு விதத்தில் சுவைச்சு பார்க்க ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு சுவை இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் ஒவ்வொரு விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அவர்களுடைய நிகழ்வுகள், அவங்களுடைய பிறப்பு இறப்பு எல்லாமே அப்படிங்கும்போது எல்லாத்தையும் இது ஒரு அனுபவமாக தான் பார்க்கும். சரிங்களா? அப்போது ஒரு காரை ஓட்டிகிட்டு போய் ஒரு 5 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எதனால் நிகழ்ந்தது, இது ஆத்மா தான் விரும்பியதா அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட முடியாது. அது அவர்களுடைய விதி நிர்ணயத்தை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் இதற்குள் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நிகழ்வு ஆத்மாவின் விருப்பமா இல்லையா அப்படின்றது விஷயம் அல்ல. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எஸ் ரோட் அவேர்னஸ். எப்படி நம்ம வந்து டிராஃபிக் அவேர்னஸ் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம கடந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி அந்த நோக்கத்திற்காக அவங்க இறக்கலைனாலும் அதை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால்
நமக்கு அது நல்லது. அப்போ நிகழும் நிகழ்வு எதுவாக இருப்பினும் சரி, அது ஒரு கொடூர மரணமாக இருப்பினும் சரி, அது நம் நலத்திற்காக, பிறர் நலத்திற்காக அதை எவ்வாறு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படி பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய எஃபெக்ட் கிடைக்கும். மத்தபடி வந்து நீங்க நினைக்கிற மாரி ஆன்மா என்பது வந்து ஒரு மனிதநேயமே இதுக்கு கிடையாது. அது வந்து எப்படி வேணா வாழும், எப்படி வேணா இறக்கும், எப்படி வேணா வலிய பத்தி அதுக்கு வந்து கவலை இல்ல. அப்படின்லாம் கிடையாது. இட் டசன்ட் டூ எனி பாயிண்ட்லெஸ் திங்ஸ். இட் டசன்ட் டூ எனி இன்சென்சிபிள் திங்ஸ். புரியுதுங்களா? இது அனைத்தும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஆனா முக்காவாசி விஷயங்கள்ல மனிதர்களுடைய மனதின் பிழையால் தான் வருவது. ஆத்மாவே வந்து இப்படி இவ்வாறு தான் நீ இறக்க வேண்டும்னு விருப்பப்படுறதில்ல. அப்படி அது விருப்பப்பட்டிருந்தா, அது ஃபார் அ கிரேட்டர் காஸா இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறதுனால அப்படி நிகழும். அப்படின்னா மட்டும் தான் அது மாரியான ஒரு விஷயங்கள அது தேர்ந்தெடுக்கும். இப்ப டைட்டானிக் கப்பல்ல இறந்து போறாங்கல்ல, அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் தானே வந்து கப்பல்கள் வந்து எவ்வாறு வேகத்தில் செல்ல வேண்டும்னு நெறைய சட்டதிட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ரேப் பண்ணி சில குழந்தைங்க, பெண்கள் வந்து இறக்கப்படுறாங்கல்ல, நாடு முழுக்க அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். அப்போ இந்த 5 பேர் இறந்தது வந்து ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணுச்சு. ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்லன்னு சொன்னா, அவர்கள் அதை கொடூர மரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு நிகழ்வது தான் சரி. அவ்வாறு நிகழ்ந்தால் தான் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அது ஒரு பாடம் அமையும்ன்னு கூட அவன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மனிதர்களுக்கு ஞாபகம் குடுத்துக்கிட்டே இருக்கணும். வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறது இல்லையா? கடவுள் காப்பாத்துவார், கடவுள் காப்பாத்து அவனுக்கு ரீஅஷ்யூரன்ஸ் தேவ. அதே மாரி அவனுக்கு அட்வைஸும் தேவ. குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பத்தான் அவன் மனம் வந்து ஓரளவுக்கு நிலை பெறும். அதனால கூட இது நடந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ இவ்வளவு உண்மைகள் அதில இருக்கின்றது. இதில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த சேனல தொடர்ந்து பார்த்து வரும் நேயரா இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு காரணம். இந்த சேனல் என்பது வந்து இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். நிறைய மக்களை சென்றடைய வேண்டும். நிறைய மக்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு உளப்பூர்வமாக நீங்கள் உணரும் பட்சத்தில், இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, மேல இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர். இல்ல கீழ தெளிவின் வழிக்கு பக்கத்தில ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எதையும் தானமாக தர வேண்டாம். உங்களுடைய தெளிவிலிருந்து, மாற்றத்திலிருந்தே தாருங்கள். அதுதான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக வேண்டுமா, வேணாமா அப்படின்ற தகுதியே இது எனக்கு சொல்லும். சரியா? மத்தபடி லிசன் டூ யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், ஆலோசனைகள் இருக்கு. அதுக்கு என்கிட்ட பேசணும். எனக்கு கவுன்சிலிங் வேணும்னு சொன்னா, நீங்க கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். சரியா? தேங்க் யூ ஸோ மச்.